ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், நம்ம கப்பகுதியில் கிராஸ் அகலமும் கீழே இருந்து உயரம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு இந்த அளவு ப்ளவுஸை இது போல் பின்பக்கமாக அழகாக நீட்டாக வந்து விரித்து போடுங்க, எந்த சுருக்கமே இல்லாமல். இது போல் விரித்து போட்டதுக்கப்புறம் இந்த அக்குள் பகுதியிலேருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் அளவு எடுங்க. எடுத்து பார்த்தா ஒன் சைடு நம்மளுக்கு 20 இன்ச்சு வருது. அந்த 20 டபுளாக கூட்டும் பொழுது 40 இன்ச்சு வரும். அப்போ இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்கன்னா 40 இன்ச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்டை வந்து கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு 14 இன்ச்சு வருதுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கப்பகுதியை ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 40 இன்ச்சு சைஸுக்கு ப்ளவுஸ் ஹைட்டு 14 இன்ச்சுனா அதிலிருந்து 1 இன்ச்சை லெஸ் பண்ணி 13 இன்ச்சு வச்சுருக்கோம். கப்போட உயரம் பாருங்கள், 13 இன்ச்சு கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ இந்த சைஸ் பாருங்கள், நம்மளுக்கு 40 இன்ச்சு வருது. இப்போ 40 இன்ச்சுக்கு கிராஸோட அகலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 இன்ச்சு வைக்கணுங்க. உங்களுக்கு டவுட்டு அப்படின்னா நான் ஒவ்வொரு அளவுகள் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து நோட்டில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கீழேருந்து மேல் உயரம் 3 இன்ச்சு குறிச்சாச்சு. மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுட்டு மையப்புள்ளியோட ஹைட் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு வச்சுருக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்து 40 சைஸ் வந்துச்சு அப்படின்னா கிராஸ் அகலம் 4 இன்ச்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஹைட்டு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மாறுபடும். அது ப்ளவுஸோட ஹைட்டு வந்து எப்படி போடுறாங்களோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறுபடும். மற்றபடி நம்மளுக்கு வந்து அந்த கிராஸ் அகலம் வந்து நான் என்ன சைஸு சொல்கிறேனோ அந்த அளவை நீங்கள் வந்து நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கிராஸை 2ஆக மடித்து இதோட அகலம் வந்து எவ்வளோ வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உருண்டையான கப் தான் வேணும், ஷார்ப்பாக வேணாம், உருண்டையாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிராஸை 2ஆக மடித்து இதோட அகலம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு வைக்கிறோம். இந்த கிராஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் பாருங்கள், ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்கும். சேரீ கட்டாதவங்களுக்கு கூட இந்த கப்பு வந்து தச்சு போட்டதுக்கப்புறம் ரொம்பவே ஆசைப்படுவாங்க. இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு தையல் வந்து மெயின் கிராஸ்க்கு நம்ம போட்டுக்கலாம். 2வது கிராஸ் பார்த்திங்கன்னா இந்த நுனி பகுதியிலேருந்து ஆம்கோல் சைடு மடித்து விட்டுக்கணும். இதோட அகலம் பார்த்திங்கன்னா 2ஆக மடித்து 1/4 இன்ச் அகலத்தில் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1.25 வைக்க போகிறோம் பாருங்கள். 38 வரைக்குமே நம்ம 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். 40 சைஸ் வந்துருச்சு அப்படின்னா கரெக்டாக 1.25 இன்ச்சு வைங்க, நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 2 கிராஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் 3வது கிராஸ் பட்டன்பட்டி சைடு பிடிக்கணும். இதோட டிஸ்டன்ஸுமே பார்த்திங்கன்னா 1.25 தாங்க. ரொம்ப உங்களுக்கு ஈஸியான மெத்தடு. புரியலை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த அளவுகளை நோட்டில் வந்து 38 சைஸுக்கு எவ்வளவு, 40 சைஸுக்கு கிராஸோட அகலம் எவ்வளவுன்னு அழகாக நீட்டாக எழுதிக்கங்க. இப்போ பாருங்கள், நம்ம தச்சு முடித்த இந்த கப்பகுதியை கெட்ட பக்கமாக திருப்பி இது போல் நல்லா வந்து அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல பக்கம் பார்க்கும் பொழுது நம்ம தச்ச அடையாளமே தெரியாதான், அந்த அளவுக்கு அப்படியே வலுவலுன்னு சூப்பராக அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். நீங்கள் புதுசாக பழகும் பொழுது நல்ல பக்கம் திருப்பும் பொழுது லைட்டாக தூக்குற மாதிரி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் அயன் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கப் வந்து போடும்போது ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், அழகாக இருக்குது. இந்த கப்பகுதி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.